அதுக்கே தெரியும். ஏன்னா சினிமா நடிகர் கொண்டு கை பாகையாக தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் இவங்களுக்கு அடிமையா. இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. சொல்லி சொல்லி போர் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மீடியாவில் வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திமுகவை பற்றியும் சொல்கிறாங்க, ஊழல்களை பற்றியும் சொல்கிறாங்க, நாங்கள் மக்களுக்கு சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாதனையில் பூரா பட்டியலிட்டு வர காட்டுறாங்க. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. அவங்க இதுலேயே வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளர் ஒருத்தரை வச்சு பெண்களை கேவலமாலாம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போதான் அவருக்கு கூட இடையில தண்டனை கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பெருசாக தெரிய மாட்டேங்குது. கூட்டணி கட்சிகளை பூராமே வந்து இன்ன வரைக்கும் அடிமையாக தான் வச்சுருக்காங்க. கூட்டணி கட்சியை கடைசி வரைக்கும் அடிமை தான் இந்த திமுகவுக்கு. ரெண்டாவது உள்ள கட்சி அதிமுக. அது எப்படின்னா எப்போ என்ன அதிசயம் வேணாலும் நடக்கும். யார் வேணாலும் அடிமட்ட தொண்டை கூட பெரிய போஸ்டிங் போகலாம். அது வந்து நிஜமான உண்மை. இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா இந்த கட்சியில் இருக்க நிறைய பேர் விசுவாசம் இல்லாமல் மாற்று கட்சிக்கு போய் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும்.